அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த கடகம் ராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனியில மேக்சிமம் முடிஞ்சுக்கிட்டு தான் வருது. அதுவும் பூசம் நட்சத்திரத்துக்கு பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். அதே போல ஆயுளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு 50% அளவுக்கு இருக்கும். 50% அளவுக்கு உங்களுக்குமே கூட குறைந்திருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மௌனமான நேரம், மனதிலே பாரம் அப்படின்ற மாதிரி எதுவுமே பெருசா நன்மை நடக்காத மாதிரி இருக்கும். ஆனா பெருசா தீமையும் நடக்காது. அதுதான் இந்த மாதம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பெயர்ச்சி என்பது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். 9ஆம் இடத்துல ராகுவோட சுக்கிரன் சேர்றதுனால ராகு சுபத்துவம் ஆகுது. அதே போல உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு சுக்கிரனோட பார்வை, குரு பார்வை வர்றதுனால நீங்க நிறைய எஃபோர்ட் போட போறீங்க, நிறைய தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க, முயற்சி செய்ய போறீங்க. அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும். 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் 11க்குரியவன் உச்சம் பெற்று இருக்கிறது நல்லதுதான். அந்த வகையில வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகும், புதிய ஆர்டர்ஸ் வரும். அதன் மூலம் உங்களுக்கு வருமானமும் கூடுதலாகவே வரும், லாபங்கள் வரும். தந்தை மூலம் இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்கும். தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல தந்தை வழி சொத்துக்கள் சில பிரச்சனைகள் இருக்கு, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் சொத்து வீடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். வழக்குகள் இருக்கீங்க சொத்து சம்பந்தமாக அப்படின்னாக அதுல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம், அல்லது ஒரு தீர்வை நோக்கி போகக்கூடிய மாதம். 9ஆம் பாவகத்துல 4ஆம் அதிபதி உச்சம் பெறாரு. அந்த வகையிலையும் பாத்தீங்கன்னாக்க தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தாயாரின் அன்பு ஆதரவுலாம் ரொம்பவே இருக்கும். தாயா தாரமா அப்படின்லாம் கூட கடகராசிக்கு நம்ம ஏற்கனவே சில பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில உங்களுக்கு பொறுத்தவரையிலும் தாயையும் விட்டு கொடுக்க முடியாது, தாரத்தையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற நிலைமையில தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு போகும். திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னாக்க முக்கியமா இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து 2ஆம் பாவகத்தை பாக்குறாரு. செவ்வாய் ராசியிலே இருந்து உங்களுக்கு மன அழுத்தத்தையும் கோபத்தையும் இனம் புரியாத கவலையும் கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் ஜனவரி 21ஆம் தேதியில இருந்து ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு. இந்த செவ்வாய் ராசிக்கு 12ல வக்கரகதியில இருக்கலாமா? அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கு. அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்த மன அழுத்தம் டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். பட் பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இல்ல. அதே போல பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 12ல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில நன்மைன்னு எடுத்துக்கிட்டாக எப்படின்னா ராசியில இல்ல, கோபம் டென்ஷன் இல்ல, நீச செவ்வாய் இல்ல. தொழில்காரகன் நீசமாகும் போது தொழில இருக்கக்கூடிய அலைச்சல், மேலதிகாரிகளுடைய குடைச்சல், சக பணியாளர்களுடைய டென்ஷன் இதெல்லாம் இல்ல. ஆனாலும் ராசிக்கு 12ல செவ்வாய் வர்றதுனால தாம்பத்திய சுகம் இல்ல, திருமண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரிந்திருக்கிறது, தொழில் காரணமாக கூட பிரிந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மனஸ்தாபம் உங்க வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுடைய தாயாருக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால அவர்கள் தனித்திருக்கிறது, நீங்க ஒரு பக்கம் இருக்கிறது, இப்படி ஒரு சில சம்பவங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நடக்கும். அப்போ திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், விட்டு கொடுத்து போனோம். அப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இல்லைனாக தனித்தனியா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. குறிப்பா அது அதிகமா ஆயில்ய நட்சத்திரத்துக்கே இருக்கும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ நல்ல தசாபுக்தி நடக்குதுனாக எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரம் தான். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. உங்க சுய ஜாதகத்தின்படியும் இப்போ நடப்பு தசா புக்தி 7 குடியினுடைய தசை நடக்குது, அல்லது 2 குடியினுடைய தசை அல்லது புக்தி நடக்குது. சுக்கிரன் உங்க ஜாதகத்திலையும் ஆட்சி பெற்று இருக்கு, உச்சம் பெற்று இருக்கு, அல்லது வர்க்கோத்தம் பெற்று இருக்கு, நீச பங்கமாகி இருக்கு அப்படின்னாக்க திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக பூசம் நட்சத்திரத்தில் முயற்சி பண்றீங்கன்னாக்க திருமணம் அமையும், அல்லது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளாவது இந்த காலகட்டத்தில் நடக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணத்திற்கான வரன்கள் வரும். தள்ளி தள்ளி போன வரன்கள் அதற்கு ஒரு முடிவும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எட்டக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதே போல இந்த எதிர்பாலினுடைய ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, காதல் போன்றவையெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்துல மன அழுத்தங்கள் தான் நிறைய. அதாவது எதிர்பாலினின் உறவு, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா ஈவன் திருமண வாழ்க்கையை கூட நிறைய பிரச்சனை, பிரிந்திருந்து இருப்பாங்க,
அது நம்ம நிறைய வீடியோக்குள்ள சொல்லிட்டோம். 2023, 24 பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லியாச்சு. ஆனா அந்த 2025 பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றமே ஏற்படும். அதே போல வேலை விஷயமா கூட பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கிட்ட போயிட்டு சில இன்டர்வியூல ஃபெயிலியர் ஆயிருக்கோ அல்லது ஜாப் கிடைக்காம இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் மாறும். நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும். இழுபறியா இருக்குன்ற கவலையே படக்கூடாது. இழுபறியா இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. அந்த வகையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல டென்ஷன் கிடையாது, பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது. நீங்க மேலதிகாரிகளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது உங்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்களை நீங்க தான் மெயின்டைன் பண்ண போறீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்க போறாங்க, நீங்க தான் வேலை கொடுக்க போறீங்க. அதனால இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாம வேலையில நிம்மதியா இருக்க போறீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ப்ரமோஷனோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கலனா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எக்ஸ்ட்ரா இன்கம், வேலைக்கே போறவங்களா இருந்தா கூட அடிஷனலா ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு, ஒரு கமிஷன் மாறியோ அல்லது வேற சிறு தொழில் செய்தோ அடிஷனலா இன்கம் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 10க்குரியவர் 12ல இருக்கிறதுனால சில பேருக்குலாம் தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். சில பேருக்குலாம் ஒரு நீண்ட தூர பயணங்கள், ஒரு டிராவல் பண்ணி போற மாதிரி, வேலை விஷயமா ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு அதுவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அது ஒரு இடமாற்றம் வந்தா கூட அது இடமாற்றம் நல்ல ஒரு இடமாற்றமாவே இருக்கும். நல்ல ஒரு ஜாபுக்கே நீங்க போறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்க வேலை தேடுறீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூவ் பண்ணலாமா, இருக்கிற இடத்த விட்டு மாறலாமா அப்படின்னாக்க நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. மாறாம இருக்கிறது, இருக்கிற இடத்துலயே கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது. உங்களுக்கு இந்த இடத்துலயும் வருமானம் எல்லாம் வரும், பிரச்சனை கிடையாது. உறவுகளாலதான் சில பிரச்சனை இருக்கும். குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் வகையிலையோ அல்லது வாழ்க்கை துணைவரின் வகையிலையோ சில மனக்கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் வரும். அதுதான் பிரச்சனையோ தவிர மற்றபடி வருமானங்கள்லாம் வரும். அதே போல உங்களை விட்டு பிரிந்து போன சில நண்பர்கள், சில உறவுகள், சில பேர் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. சில மனக்கசப்புகள் முடிவுக்கு கொண்டிருக்கும். அதே போல உங்களை விட்டு விலகிய காதல் அல்லது நட்பு போன்றவை உங்களை பற்றி சிந்திக்கவோ உங்களை பற்றி பேசவோ இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உடல் நலம் தொந்தரவுகள் இருக்கும். ஈவன் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட அடிக்கடி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வரும். இந்த 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதே போல ராசிக்கு 2 பாத்தீங்கன்னா சூரியன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார் மாதத்தோட தொடக்கத்துல. அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி வரலாம். 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். வாழ்க்கை துணைவருக்குமே கூட ஹெல்த் இஷ்யூஸ் போகும். வாழ்க்கை துணைவருக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கூட உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. சில பேருக்குலாம் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு நீங்கும். அதே போல இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. புதனும் பிப்ரவரி 10ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன், புதன், அதே போல சனி, இந்த கிரக சேர்க்கை ஏற்படுது. 8ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பணம் திடீர்னு வரும். அதே போல திடீர்னு செலவும் நிறைய வரும். அப்போ எக்ஸ்பென்சஸ்க்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் சில பேருக்குலாம் உண்டு. அதுவும் குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடன் படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதே போல தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் சில பேருக்குலாம் இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்குலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நெருங்கியவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அவர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடியது, நஷ்டங்கள் ஆகிறது போன்றவை ஏற்படும். இந்த நேரத்துல மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது, அதே போல மற்றவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லாம பணம் கொடுக்குறீங்கன்னா கூட அது கைக்கு வராது. சோ நஷ்டமடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்க நண்பர்கள் உங்க கூட இருக்கிறவங்களே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டா கூட அதுல கூட நஷ்டமடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு தவறான திட்டத்துல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மாதத்தோட பிற்பகுதியில் சொல்றேன், இந்த சூரியன் சனி சேர்க்கை 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண நஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால கொஞ்சம் கோபமா, டென்ஷனா பேசக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில் வரும். கணவன் மனைவிக்குள் உறவுகளுக்குள்ளதாக சொல்ற அதை அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பு. அதனால பாத்தீங்கன்னாக்க
ஏதோ ஒரு வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரையில ஒரு மௌனமான நேரமா இருக்கும். சில விஷயங்கள்லாம் வந்து பெருசா எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்ற மாதிரி ஒரு திங்கிங்கே இருக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போகும். தாம்பத்திய சுகம் இல்லாமல் ஒரு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் இருக்கும். அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். மேலும் வந்து ஆனா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கும் பட்சத்துல அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. எதிர்பாலினரால் குறிப்பா ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண்களால பெரிய பாதிப்பு இல்லை. பெண்களோட மகிழ்ச்சி, பெண்களோட நட்பு, காதல் போன்றவைகள் இருக்கீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாவே இருக்கும். மேக்சிமம் இதுல வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது அவர்களை பொறுத்தவரையிலும். சில பேர் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கூட்டு தொழில் அவாய்ட் பண்ணும். கூட்டு தொழில இருப்பவர்களும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, தொழில் மேல கவனம் செலுத்திங்க. கூட்டாளிகளால் நீங்க ஏமாத்தப்படுவோ அல்லது கூட்டாளிகளால மன வருத்தங்கள் அடைவோ வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அடுத்தது சொல்ல போனாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறப்பான மாதம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டாவே இந்த மாதம் ஆஸ் யூஷுவலா இருக்கும். அதாவது பெருசா நன்மை நடக்கலாம் கூட பெருசா துன்பம் இல்லாம இருந்துட்டீங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தான். அந்த வகையில சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அந்த அடிப்படையில நீங்க நிறைய எஃபோர்ட் போட்டீங்கன்னா அந்த எஃபோர்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். எதுவுமே நான் செய்யல அப்படின்னா எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி மௌனமான நேரம் மாதிரியே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்குன்னா விவசாயம் சார்ந்த தொழில், அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருப்பவங்க பேர் புகழ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இபி, ராணுவம், போலீஸ், மருத்துவம் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. வருமானமும் கூடுதலாகவே இருக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அன்றாடம் சேல்ஸ் பண்றீங்க, நீர் சம்பந்தமான பொருள், விவசாய பொருட்களை சேல்ஸ் பண்றீங்க, உணவுப் பொருட்களை சேல்ஸ் பண்றீங்கன்னா வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அதே போல இன்ஜினியரிங்ல வெல்டிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கட்டிடவியல், கட்டுமானம், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். ஐடி, கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் நிறைய வரும். இடமாற்றங்கள்லாம் நிறைய வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. வேலை விஷயத்துல கொஞ்சம் அவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும். குறிப்பா இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா வேலையில கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போடணும். அப்பதான் வந்து வேலையில பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. வேலை திடீர்னு மாறாம இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க முருகனை வழிபாடு செய்யுங்கள். முற்றிலும் உங்களுடைய கவலைகள் நீங்கும். முடியாது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. முருகனை நம்பி முருகன் கிட்ட அந்த காரியத்தை ஒப்படைச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு முடியாத ஒரு விஷயமும் முருகன் உங்களுக்கு செயல்படுத்தி காட்டுவார். சோ திருச்செந்தூர் சண்முகநாதனை நீங்க வழிபாடு செய்யலாம், பழனி முருகனையும் வழிபாடு செய்யலாம். இந்த தைப்பூசம் வரல நீங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சு சிந்தை கலங்காமல் முருகனையே நினைத்து நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்க தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது திருச்செந்தூர் போகலாம், அல்லது பழனி முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம், அல்லது அருகாமையிலேயே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க. உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.